சின்ன பிள்ளையில நான் வெள்ளைக்கோலம் வரும்போதெல்லாம் தைல மரம் இந்த பக்கம் நிறையா இருக்குமா, அப்போ நினச்சிப்பேன், ஆஹா இங்கே நிறையா தைல இலை இருக்குது, இந்த கறிக்கு போடுவாங்களா அந்த இலை நிறையா இருக்கு பாருமா அப்படின்னு சொல்லுவேன். பன்னீர் 65 போட போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி தான் பொன்னாங்கண்ணி கீரையே எப்பயுமே கடையணும். இப்படி செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஐயோ, ஸோ இது கூட சேர்த்து பெரட்டும் போது டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அவனுக்கு இந்த பட்டைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் வைக்கணும். இருந்துச்சுன்னா ஸ்கூல் போயிட்டு வந்து திட்டுவான். இன்னைக்கு காலையில நேரத்துக்கு எழுந்துட்ட போல. நேரத்தோட இருந்துச்சிட்டேன், நேரத்தோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு லஞ்ச் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கு, அதனால நேரமாக இருந்துச்சுட்டேன். ஹேமே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? திவிக்கு வந்துட்டு லஞ்சு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அவருக்கு இன்றைக்கி லஞ்ச் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணியும் பன்னீர் 65ம் பண்ணலான்னு இருக்கேன். அது ஒரு நாளாச்சும் எனக்கு செஞ்சு தரியாடி. இப்போ செஞ்சீங்கன்னா நீ வாயை வைக்க மாட்டில்ல, கையை வைக்காத சரியா, உனக்கு பழையது போட்டுருவேன். அவனுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன். என்ன வீட்டில் செய்கிறது எல்லாருக்கும் தான் செய்வேன். இல்லை, நான் ஆசைப்பட்டு நான் எப்பயாவது ஏதாவது கேட்பேன், நீ ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கியா? நீ வாங்கிட்டு வந்திருக்கியா? நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அன்னைக்கு காளான் வாங்கிட்டு வந்ததை கிரேவி பண்ணேன். அது நல்லா இருக்குன்னு சொன்னதுனால எப்போ காளான் வாங்கினாலும் கிரேவி தான் பண்ணுறது, பிரியாணியே பண்ணுறதில்ல. நீ ஸ்கூலுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி காளான் வச்சு பிரியாணி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால அவனுக்கும் போட்டு நமக்கும் தான் சேர்த்து போடுவேன். உடனே அதில் ஒரு குறை வந்துட்டு எனக்கு குறை சொல்லி நீ போட்டு கொடுத்தா எனக்கு ஓகே தான். நீ கேட்டால் நான் செஞ்சுருப்பேன், நீ கேட்கல, அதனால செய்யலை. இது மாதிரி எடுக்கிற பற்றியா, இது மாதிரி எடுக்கிறது நல்லது. ஆனால் அந்த கவரில் வருது பேர், அது மாதிரி வந்துட்டு வாங்கக்கூடாதான். அதில் வந்து கெமிக்கல் தடவுறாங்களாம். வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேளை மேலே அந்த கெமிக்கல் தடவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார் கடைக்காரமே, இதுதான் நல்லது அப்படின்னு. இப்படி அள்ளி போட்டாரா? நான் பொரியல் பண்ணுறதுக்கு கேட்கல, பட்டாணி கேட்குறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் இதாம்மா பட்டாணி, இதுதாங்க பட்டாணின்னு வினோகிட்ட சொல்லிட்டு இருந்தார். நான் உள்ளே உட்காந்து காதில் வாங்கிட்டு இருந்தேன். இது எல்லாமே வந்து அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வந்துட்டு விழுது அரைக்கணும். இது வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லியாக எடுத்து தனியாக அரைச்சி வைக்கணும். ஸோ அதனால் அதை மட்டும் தனியாக வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி மட்டும் இனிமேல் அரியணும். அரிஞ்சிட்டு இங்கேருந்து டேரெக்டாக அடுப்பாங்கரைக்கு போக வேண்டியதான். அங்கே அடுப்பாங்கரையில் நின்றுட்டு எதுவுமே பண்ண முடியல. காளானை ஃபஸ்ட்டு கழுவிப்போம். பன்னீர் 65க்கு ஃபஸ்ட்டு பன்னீரை கட் பண்ணி மசாலா தடவி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலா ஊறினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். பன்னீரில் தடவுற மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் உப்பு, 2 ஸ்பூன் கார்ன் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மசாலாவை நல்லா பிசைஞ்சிப்போம். கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அப்படியே இதில் போட்டுக்கணும். காளானை வந்து க்ளீன் பண்ணி வச்சுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இவ்வளோ பெருசு தான் போடுவாங்களா? இது போட்டோன்னே சுருங்கிட்டோன்னு தெரியா? ஆமாம், முழுசாகவும் ஒரு சிலர் போடுவாங்க, இல்லை இப்படி மட்டும் போடுவாங்க. காளானை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். இங்கேருந்து நான் எழுந்திரிச்சு போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் பட்டையெல்லாம் ரெடி பண்ணி வைக்க. பட்டை தைல இலை மாதிரி இருக்கான். சின்ன பிள்ளையில நான் வெள்ளைக்கோலம் வரும்போதெல்லாம் தைல மரம் இந்த பக்கம் நிறையா இருக்குமா, அப்போ நினச்சிப்பேன், ஆஹா இங்கே நிறையா தைல இலை இருக்குது, இந்த கறிக்கு போடுவாங்களா அந்த இலை நிறையா இருக்கு பாருமா அப்படின்னு சொல்லுவேன். அது இல்லை அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நானே அதுவே தான் சொல்லியிருக்கேன். கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் கொடுப்பேன். நான் போய் செக் பண்ணி கூட பார்த்துருக்கேன். ஆனால் அந்த இலை கிடையாது, ஆனால் அதே மாதிரி தான் இருக்கும். ஆமாம், ஒரு வழியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் தான் பிரியாணி போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிப்போம். நீ எட்டி பார்க்குறத பார்த்தா கிணறுக்குள்ளே எட்டி பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. தெரிய மாட்டேங்குது, நானே ஆல்ரெடி ஹைட்டு தான். வினோவுக்கு 1 இன்ச்சு தான் நான் கம்மி தெரியுமா ஹைட்டில். அதையும் அளந்து பார்த்துட்டேன். ஆமாம், எனக்கே ஏற்ற மாட்டேங்குது. நிவி வேற முடிச்சிட்டான் வேற.
முழிச்சிட்டான்னு சொல்லாத, முழிக்க வச்சுட்டேன்னு சொல்லு. யாரு? நான் போய் முழிக்க வச்சு முத்தம் தண்டி கொடுத்தேன். முத்து, எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் பண்ணிருப்பேன்னு. அவன் வந்து லைட்டா கதவு திறக்கிற சவுண்டுக்கே இருந்துச்சுன்னா போய் முத்தம் வேற கொடுத்துட்டு வந்திருக்கான். நான் வேற பார்த்து பார்த்து பொறுமையா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், போய் முத்தம் கொடுத்துட்டு வந்தாரா சாரு. எண்ணெய் சூடாயிடுச்சு, நெய்யும் ஊற்றிப்பேன் கூட. எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. இப்போ அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து போட போகிறேன். அது கூட அப்படியே வெங்காயம், பச்சை மிளகாய், பிரியாணினாலே வெங்காயம் நல்லா செவரணும். எல்லா பிரியாணிக்குமே இந்த நெய் சாதம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு லைட்டாக வெந்தால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ அது கூட வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கிப்போம். இது கூட தக்காளி. குட் மார்னிங் அப்பா. குட் மார்னிங் சொல்லு. என்ன பார்க்கவும் மாட்டானே. பாரு காமிச்சிட்டு உடனே ஒரு சிரிப்பு. ஒரே ரவுண்டு தான் வண்டியில். அது கூட 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அது கூட கொஞ்சமாக தயிர், அது கூட அப்படியே காளானை சேர்த்து வதக்கிப்போம். குக்கர் ஃபுல்லாக காளான் தான் இருக்கும் போல இருக்குல்ல. ஆமாம், என்னடி இவ்வளோ ஃபுல்லாகிட்டு. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயிடும். இது கூட உப்பு அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். போன தடவை காளான் வந்து கம்மியாக போட்டுட்டேன், அது ரைஸில் இருந்ததே தெரியல, அங்கங்கே தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த தடவை 2 டப்பா வாங்கி 2த்தையும் போட்டுட்டேன் நிறையா. எனக்கு அந்த காளானோட சேர்த்து வச்சு சாப்பிட்னா தான் பிடிக்கும். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு 6 டம்ளர் தண்ணி. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு மாதுளப்பழம், ஆப்பிள், இது உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதனால் பிளாக் ஆகாது. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டு விசில் விட வேண்டியதான். அங்கே திடீர் போட்டு எங்கள் அம்மா ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. இது மேலே அப்படியே புதினாவையும் கொத்தமல்லியும் தூவிட்டு அப்படியே விசில் விட்டு 2 விசில் விட்டு இறக்க வேண்டியதான். பன்னீர் 65 போட போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. என்னடி 65 மாதிரியே தெரில, ஏதோ அது பேர் என்ன லட்டு மாதிரி இருக்குது. லட்டு மாதிரி இருக்கா? போட்டதுக்கப்புறம் வரும். வாசனை தூக்கு. வாசனை தூக்குதா? பக்கத்தில் பிரியாணி இல்லை. பிரியாணி பக்கா வந்துருக்கு. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிட்டு. ஃபஸ்ட்டு நான் திவிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். திவிக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். இப்போ திவிக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சிட்ருக்கேன். அவனுக்கு இந்த பட்டைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் வைக்கணும். இருந்துச்சுன்னா ஸ்கூல் போயிட்டு வந்து திட்டுவான், ஏமா அதெல்லாம் நிறைய வச்சு அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன், ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு வேலை முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போ. எங்க வீட்டுக்கு? அங்கே யாரும் ரிப்பேர் பார்க்க வேணாம், நீங்கள் வீட்டுக்கு வாங்க. அண்ணன் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுலேருந்து ரோட்லேயே தான் நிற்கிறாரு. அந்த சைக்கிளில் அவனை வச்சு தான் தள்ளணும், ஆனால் தள்ள விட மாட்டான். அவன் தான் அந்த சைக்கிளை தள்ளிட்டு போவான். என்னது இது? ரன்னிங்கான்னு கேட்குறேன். அது என்னன்னு தெரியாது வினோம். அவனோட சைக்கிளை அவன் ஓட்ட மாட்டான், திவியும் அது மாதிரி தான். அவன் சைக்கிளை ஓட்ட மாட்டான், பெரிய சைக்கிள் வேணும்னு ஆசைப்படுறான். எல்லாமே இருக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டானுக்கு, இல்லாததுக்கு தான் ஆசைப்படுவாங்க போல. அவன் சைக்கிள் இங்கே இருக்கு, அந்த சைக்கிளை போய் பார்த்துட்டு போகிறான். திவி இருந்தானா வந்துட்டு அவன் கூட தெரியுமா? ஆமாம்.
ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வரும் அது. ஆனா இவனுக்கு பார்த்துட்டு ஸ்கூல் விட்டு வருவான் தெரியுமா? ஆ, அப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான்டி இவன். ஏன்னா வந்துட்டான் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எங்க போக மாட்டானே. முடிஞ்சு போச்சு. இங்க வெளியிலே வர முடியாது, கொலையிலே தான் தெரியணும். ஐயோ காலையில வந்துட்டு பிரியாணி போட்டேன்னா அது தீர்ந்து போச்சு. மதியத்துக்கு வந்து கீரை கிடைஞ்சிட்டு இது பொரியல் பண்ணலான்னு தான் இதை பறிக்கிறது. நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது பட்டுக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுங்களா, அதை செஞ்சிடணும். எனக்கு செஞ்சிடலாமா? ஐயோ இதை பிடிச்சிடாத, பல்லுலாம் கொட்டி போடும், இருக்கிற 6 பல்லும் விழுந்துரும். தேனா? தேனு தேன் தேன். ஐயோ நல்லா இருக்க தேனு. தேன் இருக்கா அதுல? சரி உட்காரு, தேன் கொடுக்குறேன். தேன் தேன் தேனு. என்னது கேட்டாங்க? அந்த ஒரு இனிப்பு இருக்கிறதுனால தானே அப்படிங்கிறான். உட்காரு உட்காரு. நேத்து ஒரே ஒரு இலை மட்டும் இப்படி பிரிஞ்சிருந்துச்சு, அதை பிச்சு போட்டுட்டு அதுல இருந்து தேனை எடுத்து கொடுத்தேன். இவனுக்கும் மனனுக்கும் 2 பேரும் போட்டி போட்டு சாப்பிட்டானுங்க. அப்ப புடுங்கினாங்க, இப்ப கேட்க மாட்டானுங்க. இதை எடுத்து தேனுன்னு குடிப்போம். லாஸ்ட்ல இந்த வெள்ளை கலர் வருது பாத்தீங்களா, வெறுசாவே சாப்பிட்டுருவாங்க. என்ன ஒரே குப்பையா இருக்கு? இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. அதான் சொன்னேன் இல்லையா, இது பொன்னாங்கண்ணி வரைக்கும் அப்ப க்ளீன் பண்ண இன்னும் அல்லவே இல்ல. வீண் பண்ணி அது துவரம் பருப்புலாம் வெந்துச்சு, அதுல போடுறதுக்கு நான் கழுவி அதெல்லாம் ரெடி பண்ணி அதை போட்டுட்டு வரதுக்குள்ள இதுவே வாடி போயிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் அள்ளி போட்டுக்கலாம். இப்ப இதையும் சேர்த்து போட்டோம்னா வச்சுக்கலாம், ஆடு சாப்பிடுங்கிறதுனால அப்படியே வச்சுட்டேன். அப்புறமா அள்ளி. ஆடு ஏன் சாப்பிடணும்? வீட்டுல தான் ஒரு ஆடு இருக்கு, பெரிய ஆடு. என்ன பெரிய ஆடு? நீயா? நீதான். நீ மாடு, நான் ஆடு. நீ தான் ஆடு. ஆடு போட்ட குட்டி. இதுதான் காம்பு. இந்த காம்பை எடுத்துடணும். தேன் எதுல இருக்கும்? தேனா? இன்னைக்கு அதான் பொன்னாங்கண்ணி கீரையை கடைஞ்சிட்டு இது பொரியல் பண்ண போறேன். அதுக்கு நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். கீழே பார்த்தியா சீத்து ஒருத்தவனே? அவனும் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். ஏதோ பண்ணிட்டு இருக்காண்டி. அது எங்க பேரு சைலண்டா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இருமா இருமா, நான் உனக்கு வேலை பார்த்து தரேன். இங்க வா இங்க வா இங்க வா. டான்ஸ் பாடு. எப்படி ஆடுவ? டான்ஸ் பாடு. இங்க வாடா இங்க வாடா. டான்ஸ் பாடு டான்ஸ் பாடு. இப்படி கதவு சாத்துறாங்க. சாத்திட்டு வெளில வரதுக்கு பாக்குறாங்க. இதுல தான் தேன் இருக்கும். இல்ல தெரியுதா? தண்ணி, அதுதான் தேன். அதே எடுத்தேன்னு வச்சுக்கேன், அதுதான் தேன். அந்த வாழைப்பூவில் நரம்பு எடுத்துட்டு அதை ரெடி பண்ணி கட் பண்ணுறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டேன். அதுதான் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே சாம்பாருமே வெந்துருச்சுங்க பாருங்க. இந்த மாதிரி தான் பொன்னாங்கண்ணி கீரையே எப்பயுமே கடையணும். இப்படி செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்க வாழைப்பூ மட்டும் போட்டு பொரியல் பண்ணலான்னு தான் நினச்சேன். அப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கீரை கொடுத்தாங்களா, சரி அதையும் போட்டு சேர்த்து போட்டு பொரியலாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு கீரையும் உருவிட்டேன். இங்கே பாருங்க, கீரையும் உருவி வச்சுட்டேன். முருங்கைக்கீரை. ஸோ இது கூட சேர்த்து பெரட்டும் போது டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். சரி வாங்க, எண்ணெய் காஞ்சிட்டு ஃபஸ்ட்டு பட்டை மிளகா போட்டுப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அப்படியே வர மிளகாவை போட்டுட்டு அது கூட கடுகும் உளுத்த பருப்பும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு அப்படியே வதக்கிப்போம். எப்போ பார்த்தாலும் ஏன்டி டெரராகவே வச்சிருக்காங்க. முடிஞ்ச சின்ன பிள்ளையில தான் உன்னை பார்த்து பயந்து ஓடுவேன்னா, இப்பயும் அதே மாதிரியே இருக்கு பாரு. என் பேச பார்த்தாதான் அப்படி இருக்கும். ஆனா என் கூட பழகு. நான் பேச பார்த்து சொல்லல, மொழி ஒண்ணு இப்படி முழிப்பில அதை பார்த்து சொல்றேன். என் மொழி அது என்னமோ தெரியல. அப்பையில இருந்து எல்லாருமே சொல்றது, ஏன் இப்படி முழிக்கிறேன், ஏன் இப்படி முழிக்கிறேன்னு. நான் அப்படிலாம் முழிக்கவே இல்லை. நார்மலா இப்படி லைட்டா பயந்தாலுமே என் கண்ணு அப்படி போயிடும். அது வந்து என்னோட இயல்பு. அதுதான். பேசிட்டே இருக்கிறதுல வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு. அது கூட அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைப்பூவை சேர்த்துக்கணும். அவ்வளோதானே, வேற எதுவும் சேர்க்கக்கூடாது இல்லை? அவ்வளோதான். இதில் நமக்கு தேவையானது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ முருங்கைக்கீரை போட போகிறேன், அதனால நிறையா இருக்கும். நான் முருங்கை போட போறியா? முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வேற இருக்குல்ல? ஆமா இல்ல, அது வேற இருக்கா? ஆமா, அதெல்லாம் தனியாக பறக்கல, இது கூடயே சேர்த்து பறக்க போகிறேன். ஒரு புது விதமா வைப்போம், நல்லா இருக்கும். இது புது விதம்லாம் இல்லை, இது பழைய விதம் தான். அப்பையிலேருந்தே எல்லாருமே பண்ணுவாங்க. முருங்கை நம்ம முருங்கைக்கீரை மட்டும் கிடைக்கிறதுனால முருங்கைக்கீரை போட்டு தேங்காய் போடுவோம். அப்படி முருங்கைக்கீரை போட்டு முட்டை குத்தி செய்வோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கு இந்த மொட்டு,
வாழை மொட்டு. ஸோ அது கூட சேர்த்து பண்ணலாங்கிறதுனால முருங்கைக்கீரையும் கிடச்சிதா அப்படியே செஞ்சிடலான்னு செய்கிறேன். 4 பல்லு பூண்டு அப்படியே இது கூட உருவி வச்ச கீரை. கீரை பார்க்கறது தான் இவ்வளோ தெரியும், ஆனால் துவட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தான் இருக்கும். எல்லாரு தட்டுலையும் இத்தணும் தான் கிடைக்கும். துவட்டினதுக்கு அப்புறம் ஈரம் இல்லாமல் போயிடுமா? ஆமா, துவட்டினதுக்கு அப்புறம் காஞ்சிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்க வேண்டியதான். தண்ணி மட்டும் போதுமா? தண்ணி மட்டும் போதும். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வாழை மூட்டு செஞ்சேன் பார்த்தீங்களா, அப்பவே தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், கீரையை கொட்டிட்டேன். அதனால இப்போ தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு தண்ணியை ஊற்றி சைடாக வச்சுட்டு இருக்கேன். ஐயோ, அவதான் பசி மயக்கத்தில் இருக்கா, அப்படிதான் மாத்துவா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கீரையை போடும்போது சட்டி நிறையா இருந்துச்சு. இப்போ என்னமோ குண்டால இத்தினோண்டு கிடக்குற மாதிரி கிடக்கு. அதனால வந்துட்டு உன் மைண்டை வந்துட்டு மாத்திட்டேன். அதனால முட்டையை ஊற்றப்பாரு. அப்படியே எல்லாத்தையும் முட்டுக்க கலந்து நல்லா கலந்து. எனக்கு கம்பெனி கொடுக்குற ஆளை பாருங்க, என் கூட உட்காந்துதான் இவர் சாப்பிடணும் இல்ல. ஒரு வழியா எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு சாப்பிட வந்துட்டேன். காலையில இருந்து கிச்சனுக்குள்ள போன நான் தான் வேலைன்னு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். கிச்சனே அழுதுரும். ஆமா, கிச்சனே அழுதுரும். ஏந்தி நீ இங்கேயே நிக்கிற, வெளியில போடி, முஞ்ச என்னால பார்த்துட்டு இருக்க முடியலன்னு இருக்கும். சூப்பர் காம்பினேஷன். அவனால இங்க உட்கார முடியல, சரி கொடுக்கல. அண்ணன் பக்கம் ஓடிட்டான். திவ்யா அங்கே உட்காந்துட்டு செல்லு பார்த்துட்டு இருக்கானா, அவன் பக்கம் ஓடிட்டான். சரி, நான் சாப்பிட்டுட்டு திவிக்கு வேற எக்ஸாம் வருதா, அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அவ்வளோதாங்க இந்த விளாகு. அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.